காஞ்சிபுரம் மக்களவை தனித் தொகுதியில போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பாஜகவுடன் கள்ளத் தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என்றும் அந்த பழக்க தோஷம் திமுகவுக்கு இருப்பதால் அப்படிப்பட்ட வார்த்தையை முதலமைச்சரும் உதயநிதியும் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுவது இன்னும் பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் ஒன்றும் கள்ள தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அந்த பழக்க தோஷம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். கூட்டணி வைப்பதும் கூட்டணியிலிருந்து விலகுவதும் அதிமுக தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் விருப்பத்தை பொறுத்தது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி திமுக ஏன் கவலைப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து விட்டோம், உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் பொறாமைப்படுறீங்க? எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க வேணா கூட்டணி வைப்போம், எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி. எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம், அது எங்களுடைய விருப்பம். சதுரங்க வேட்டை படத்தை போல 2021 பொது தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை சொல்லி மக்களிடம் ஆசையை தூண்டிவிட்டு அவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தலைவர்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டினார். ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க, சதுரங்க வேட்டை படம் பாத்தீங்களா? நானும் பார்த்தேன், எனக்கு போட்டு காட்டினாங்க. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் சொன்னால் ஆசையை தூண்டினா அவளை ஏமாற்றலாம், ஆசையை தூண்டினா அப்படி. கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தலைவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம் முதல் மாநிலமாக உள்ளதாக குற்றம் சுமத்திய அவர் ஆட்சியை விட்டு திமுக போகும்போது 6 லட்சம் கோடி கடன் சுமையை நம்முடைய தலையில் சுமத்திவிட்டு செல்லும் என்று தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை திமுக ஆட்சி முடக்கிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கூறினார். கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே கடன் அதிகமாக வாங்கின மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு எல்லாம் நிறைய திட்டத்தை அறிவிக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இவர் ஆட்சிக்கு வந்து 3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். 3 லட்சம் கோடிங்க. இன்னும் ஆட்சி போறதுக்குள்ள 2 லட்சம் கோடி வாங்கிடுவார். 6 லட்சம் கோடி கடன் வாங்கி நம்ம தலையில சுமத்திட்டு போறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.